Realme GT60 மேலேயும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அதோட மெயின் ரீசன் என்னவா இருக்கலாம்னா அதோட கர்வ்டு பேனலாக இருக்கட்டும், ஓவரால் பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல அந்த லுக் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிறது, LTPO பேனல், 120 வாட் சார்ஜிங், ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சல், அதிலே 4K ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி, பின்னாடி டியூல் கேமரா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ற அளவுக்கு உருப்படியா Realme வந்து ஒரு GT சீரிஸ்ல கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்போ Realmeலேயே பார்த்தீங்கன்னா 13 சீரிஸ் வரப்போகுது. அதை கம்பேர் பண்ணும்போது GT சீரிஸ் வந்து வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரீசன் ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் நம்ம மக்கள் இது வரைக்கும் வாங்கி சாட்டிஸ்ஃபை ஆனது தான். ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல GT60 வாங்கலாமான்றது ஒரு பக்கம் போது வாங்கினவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு 7+ ஹவர்ஸ் SOT வருது, ஒரு சிலர் 9 ஹவர்ஸ் SOT இப்படிலாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீடியா கன்சம்ஷன், ஓரளவு கேஷுவல் கேமிங், ஸோ இப்படி யோசிச்சா ஃபார் வந்து Realme பக்கம் போகலாம் அப்படின்னு தான் தோணுது. கலர் வைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ரொம்ப கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. என்னதான் அது வந்து சைனீஸ் தான் கொஞ்சம் கடியா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்மூத்னஸ்ங்கிற ஆஸ்பெக்ட்ல ஓரளவுக்கு நல்லாவே பண்றாங்கன்னு சொல்ல முடியும். இவ்வளவுக்கும் மத்தியில இந்த BBK ஃபேமிலியில் இருக்கக்கூடிய போன்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் அப்படின்னு சொல்லணும்னா ஷட்டர் ஸ்பீட் முன்னளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறது இல்லைங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலாம்.